பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். வந்த மதலை குழாத்தை வழி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளியிழையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் யசோதை கண்ணனோட அழகான உந்தியை, அதாவது தொப்புல பார்க்கறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்றா. அது அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா குழந்தைய காணும். என்னடா குழந்தைய காணுமேன்னு பார்த்தா 1 மாத குழந்தை தான். அது என்ன பண்ணிட்டு இந்த கூட வந்திருந்தாலே ஆய்ச்சிமார்கள் அவளோட குழந்தையோட விளையாட போயிடுது. ஐயோ சின்ன குழந்தையாச்சே என்ன ஆகுமோன்னு போய் பார்த்தா அந்த குட்டி கண்ணன் என்ன பண்ணார், அங்கே வந்திருந்த மற்ற எல்லா குழந்தைகளையும் கூட்டத்தோடு விளையாட போயிட்டு அவளெல்லாம் தன்னோட வலிமையால் அடித்து வீழ்த்தி உட்கார வச்சுட்டான். அதுக்கப்புறம் நல்ல தந்தம் கொண்ட யானை போல கம்பீரமாக தான் மட்டும் விளையாடின்னு இருக்காராம். ஏன்னா அவர் ஒப்பற்ற ஒருவனாச்சே கண்ணன் அப்படின்னு அதை பார்த்து பார்த்து பெரியாழ்வார் யசோதை ஆச்சரியப்பட்டு போயிட்டா. இந்த குழந்தை நந்தகோபன் குழந்தையா அப்படின்னு ஆச்சரியமா. ஏன்னாக்க நந்தகோபன் ஆயர்பாடிக்கே தலைவன், ஆனால் எல்லாரோடையும் சகஜமாக நண்பனாக பழகுவார். இந்த குழந்தை எல்லாரையும் அடித்து எல்லாத்தையும் தோக்கடிச்சுடுத்தே அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ அந்த குட்டி கண்ணனுக்குள்ள வலிமையை கண்டு இப்போ பயம் வந்துடுத்தான். அச்சோ இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ, அந்த அழகிய தொப்புள் பாரு அதுக்குள்ளே ஒடுங்கி போயிடுத்து. குழந்தைகள்னா நல்லா புஷ்டியாக இருக்க வேண்டாமா, எல்லாரையும் அடித்து குழந்தையோட உந்தி வந்து பெருத்து இல்லாமல் அப்படியே ஒடுங்கி இழைச்சி போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு ஆய்ச்சிமார்களை கூப்பிட்றா. ஒளிமிக்க ஆபரணம் அணிந்தவ ஆய்ச்சிமார்களே வாங்கோ வந்து கண்ணனோட தொப்புள் அழகை பாருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பல்லாண்டு பாடலாம் அப்படிங்கிற